எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 66வது பதிவு கும்பாபிஷேகங்களை பற்றி. கும்பாபிஷேகங்கள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் 4 தான் இவங்க அதை எடுத்து பண்ணுறது. அதில் 18 20 வகை இருக்குது கும்பாபிஷேகத்தில் பண்ணுறதுல. அதை அப்புறம் நான் சொல்கிறேன் இன்னொரு நாள். ஆனால் இப்போ வந்து சாதாரண நடைமுறையில் இருக்கிறது 4 தான். 4ல் இல்லைன்னா சாதாரணமாக கோயிலில் கும்பாபிஷேகன்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணுன்றது நம்ம எப்பயும் செய்யறது, அது பண்றது. அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது. அந்த காலத்துல ராஜாக்கள் அவ்வளவு கோயில்கள் கட்டி அத்தனை கோயிலுக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப இந்த இவங்க வந்து இந்த அரசியல் உள்ள போனப்புறம் அந்த கோவில்ன்றதை வந்து யாரும் கேட்கறதுக்கு, எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? ஏன் எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணது கோவில் தெய்வம் வந்து கேட்குமா? அவங்கள கேட்காது, இவங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கும். அறநிலைத்துறைன்னு ஒன்று அதை எடுத்துக்கிறாங்க. இதை அப்ப எல்லாம் என்னன்னா அவங்களுக்கு தர்மகர்த்தா இருந்தாங்க, அவங்க பயப்படுவாங்க. அவங்க குடும்பம், அவங்க பிள்ளை குட்டி, அந்த வழிகள் ஜாக்கிரதையா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்றத நினைச்சுதான் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா வருவாங்க. கோவில் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. சிவ சொத்து குலரா சொன்னாங்க, தொடவே மாட்டாங்க. சிவன் கோயிலை விட்டு எழுந்து போகும்போது பேண்ட் சட்டையை தட்டி விட்டு போவாங்களா, என்னதான் ஒரு மண்ணுக்குன்னு ஒட்டிட்டு கையில வந்துட போகுதுன்னு. சிவ சொத்து குலரா சொன்னாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த சொத்தை அதுக்கே சேர்ப்பாங்க. கோயில் சொத்தை விருத்தி பண்ணி கோயிலை எப்படி வளர்க்குறதுன்றதை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த காலத்துல ராஜாக்களும் வந்து நிறைய மானியங்களை கோயிலுக்கு எழுதி வச்சு அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு அந்த கோயிலுக்கு வந்து எல்லா கைங்கரியங்கள்லாம் செய்யற மாதிரி பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு அந்த கோயில் காரியம் நடக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு செலக்டிவா தான் தர்மகர்த்தாவை போடுவாரு, எல்லாரையும் போட்டுற மாட்டாரு. செலக்டிவா ஒரு குடும்பத்தை பார்த்து இவங்க நல்லா பண்ணுவாங்க, அந்த ஊர்ல அக்கறை இருக்கிற ஆளா பார்த்து, நிஜமாவே தெய்வ பக்தி இருக்கிறவராகவும் தெய்வத்து மேல கோவில் மேல அக்கறை இருக்கிறவராகவும் கோயிலுக்கு உழைக்கிறவராகவும் பார்த்து தான் போட்டு போவாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் நியமிப்பாங்க, அவங்களது வழி வழியா வரும். தர்மகர்த்தாக்கள் இருந்த வரைக்கும் கோயில்கள்ல வந்து பெரிய அளவுல ஒண்ணும் நடக்கல. ஏதோ நடந்திருக்கும், 1 2 அது ஏதாவது இருக்கும். ஆனா இந்த அறநிலைத்துறைன்னு வந்தப்புறம், அறநிலைத்துறைக்கு உள்ள வந்தப்புறம், அறநிலைத்துறைக்கு வர அந்த அந்த அத ஆளுமைக்கு வரவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து தெய்வ பக்தி இல்லாதவங்களையும் கொண்டு அதுல போட்டா என்ன ஆகும்? சாமின்ற எண்ணமே இல்லாதவங்களுக்கு கொண்டு அறநிலையத்துறைக்கு போட்டா அதுல அவங்க வந்து தெய்வத்தை தெய்வமா பார்க்க மாட்டாங்க, கல்லாதான் பார்ப்பாங்க. கல்லா பார்த்து என்னென்ன சுருட்ட முடியுமோ அதெல்லாம் சுருட்டின்னு போவாங்க. அதுவெல்லாம் இருந்தது, இப்பயும் இருக்காது தான். இப்பயும் கிட்டத்தட்ட ஓரளவு இருக்கு. ஆனாலும் கோயில்கள் கும்பாபிஷேகம் நடக்குது. ஏன்னா நிறைய கேள்வி கேட்கறதுக்கு ஆள் ஆயிடுத்து. அந்தந்த ஊர்ல இருக்க ஜனங்க கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுறாங்க. அதனால அது இருக்கட்டும். கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணியே ஆகணும். எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த அறநிலைத்துறைன்னு ஒண்ணு வந்ததுனாலதான் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றதுன்றது எல்லா கோயில்களையும் நடக்கிறது இல்லை. என்டோன்மெண்ட் போர்டு இருக்கிற கோயில்கள்ல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கிறதே கிடையாது. இப்ப திருவட்டார் கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, 450 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. 413 வருஷமோ என்னமோ போட்டிருந்தாங்க. 413 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் திருவட்டார் கோயிலுக்கு பண்ணியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணணும். அப்ப எத்தனை தரம் பண்ணிருக்கணும்? எக்கச்சக்க சொத்து இருக்கு அந்த கோயிலுக்கு. அது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தரம் பண்றதே இல்லை. சாதாரணமா கும்பாபிஷேகம்ன்றது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் நிச்சயம் பண்ணி ஆகணும். கும்பாபிஷேகத்துல 4 வகை இருக்கு. ஆவர்த்தம்னு ஒண்ணு. ஆவர்த்தம்ன்றது என்னன்னா, ஸ்தாபிக்கிறது, கோயிலை புதுசா ஒரு கோயிலை உண்டாக்குறது. இடம் வாங்கி இடத்த சீர் பண்ணி அங்க புதுசா ஒரு ஆலயம் வச்சு புதுசா சிலைகள்லாம் வடிச்சு அதை வந்து தெய்வம் இருக்கிற சாநித்தியத்தை கொண்டு வந்து அதை வச்சு புதுசா அப்படியே ஃபுல்லா டோட்டலா கோவிலை புதுசா நிர்மாணிக்கிறதுன்னு இல்லையா, அதுதான் ஆவர்த்தம்ன்றது. அந்த மாதிரி பண்ற கோயிலுக்கு வந்து ஆவர்த்தம்னு பேரு. புதுசா எல்லாமே புதுசா ஒரு வெறும் தரையா இருக்கிற ஒரு இடத்த எடுத்து அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டுறதுக்கு பேரு ஆவர்த்தம்னு பேரு. அப்புறம் அனாவர்த்தம்ன்றது ஒரு இது. அனாவர்த்தம்ன்றது என்னன்னா புனருத்ராணம்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது புனருத்ராரணம்னு சொல்லுவாங்க. புனருத்தாரணம் பண்றதுன்னா, புனருத்தாரணம்ன்றது கெட்டுப்போக்கு. அதாவது கோவில் இருந்திருக்கும், அந்த இடத்துல பாழடைஞ்சு கல்லு முள்ளு போய் பூஜை எல்லாம் நடக்காத, ஒண்ணுமே கிடையாது, செதஞ்சு போய் அப்படியே மூடி கிடக்கும். அந்த கோயில ரெடி பண்றது. அந்த மாதிரி திருநெல்வேலியில அந்த வேதநாராயண பெருமாள் கோயில அப்படிதான் ரெடி பண்ணாங்க. எல்லாத்தையும் கோயில் மூடிதான் கிடந்தது. யாரோ அதை உள்ள போய் பார்த்து கண்டுபிடிச்சு அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் வெட்டி கிட்டி எடுத்து சீர் பண்ணி அந்த அந்த கோயில ரெடி பண்ணாங்க திருநெல்வேலியில. அது மாதிரி நிறைய கோயில்கள் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா போவாங்க. பார்க்கும்போது கோவில் இது பண்ணுவோம். மாடு வந்து புராணங்கள்ல இருக்கும்,
மாடு அந்த இடத்துல போய் பால் கறந்தது, நோண்டி பார்த்தா சிவலிங்கம் இருந்தது, உடனே அந்த இடத்துல ராஜா கோவில் எழுப்பினான் அப்படின்னு. அதுக்கெல்லாம் பேரு அனாவர்த்தம்னு பேரு. அது மாதிரி ஏற்கனவே கோவில் அது அது கூட கிடையாது, அதை கூட சொல்ல முடியாது. அது கண்டுபிடிச்சது கோவிலை. ஏற்கனவே கோவிலே இருந்திருக்கும், கோவிலாவே இருந்திருக்கும். ஆனா அப்படியே மூடி போயிருக்கும், கல்லு மண்ணும் மூடி போயிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு பேர் தான் அனாவர்த்தம் பேர். அனாவர்த்தம்ன்றது வந்து புனருத்ராரணம் பண்றது. அடுத்தது புனராவர்த்தம். புனராவர்த்தம்ன்றது வந்து கோவிலோட முக்கியமான பகுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செதஞ்சு போயிடுது. கோவிலில் பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு நேரம் உடைஞ்சிருக்கும், கலசம் விழுந்திருக்கும் கீழே, இல்லைன்னா செவரெல்லாம் கிடையாது. கோவில் தெய்வ சந்நிதி சம்பந்தப்பட்டது. அதாவது அந்த கலசம்ன்றது கோயிலில் இருக்க கோபுரத்தில் இருக்க கலசம்ன்றது முக்கியமான ஒன்று. அந்த கலசம் அடிபட்டிருக்கும், கலசம் விழுந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காளஹஸ்தி கோயிலில் கூட அது மாதிரி ஆச்சு தெரியுங்களா. இந்த பூகம்பம் வந்தப்ப காளஹஸ்தி கோயிலோட ஒரு கோபுரம், ஒரு சைடு கோபுரத்தில் கொஞ்சம் விரிசல் விட்டு கொஞ்சம் இடிக்கும் வந்துருச்சு. அப்புறம் அதை ரெடி பண்ணாங்க. அது மாதிரி ஆகுறது. அந்த மாதிரி கோவிலில் முக்கியமான பகுதிகள் வந்து செதஞ்சு போடுறது. முக்கியமான பகுதிகள்ன்றது கருவறை, அது மாதிரி இந்த நீர்நிலைகள், அதே மாதிரி கோபுரத்தோட உச்சி, நேராக இருக்கிற விமானம், இதெல்லாம் செஞ்சு போச்சுன்னா அதை பண்ணுறது. அதை வந்து உடனே கோயிலில் பூஜையெல்லாம் நிறுத்திட்டு அதை எடுத்து அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த இதெல்லாம் ரிப்பேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுறது. அதுவும் புனராவர்த்தம் பேர். புனராவர்த்தன்றதும் அந்த கோவிலில் வந்து அதுவும் புனருத்தாரணம் தான். அது ஒரு மாதிரி புனருத்தாரணம். புனருத்தாரணன்றது புதுப்பிக்கிறதுன்றோம் இல்லையா, அதுதான். அந்த மாதிரி புனருத்தாரணம் பண்ணுறது அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதைத்தான் பாலாலயம்னு கூட சொல்லுவாங்க. பாலாலயம் புனருத்தாரணம் தான். பாலாலயன்றது புனருத்தாரணம் தான் பாலாலயம்வாங்க. ரெண்டு விதம் இருக்கு இல்லையா, ஒன்று புனருத்தாரணம், இன்னொன்று பாலாலயம். பாலாலயன்றது வேற எதுவும் பெரிய அளவில் மாறுதல் இல்லாத பண்றது. பெரிய அளவில் மாறுதல் இருக்காது கோவிலில். அதை எதையும் சன்னதியை இடத்த விட்டு மாத்துறது அதெல்லாம் இருக்காது. சந்நிதி அதே இடத்துல இருக்கும். சந்நிதியோட செவுறு இடிஞ்சிருக்கும். உள்ள கோவில் கர்ப்பகிரகத்தில் உள்ள இருக்க ஒரு சைடு செவுறு விரிசல் விட்டுருக்கும், இடிஞ்சிருக்கும், பூசுறா மாதிரி இருக்கும். அதாவது வெளியில் இருக்கிறவங்க பொதுவாக அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியை கனியை போட்டு முதல்ல தெய்வத்தை மூடிடுவாங்க. தெய்வத்தை எடுக்க மாட்டாங்க. அங்கேருந்து எடுத்துட்டு செய்ய வேண்டிய வேலை இருந்ததுன்னா அந்த நேரத்தில் எடுத்து இன்னொரு இடத்துல தற்காலிகமாக கொஞ்சம் வேற எங்கேயாலும் வச்சிருந்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து அங்கே வச்சிருவாங்க. அதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்கு. அது வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே ஜபிச்சு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பண்ணுறதும் உண்டு. பெரும்பாலும் சன்னதியை வந்து முன்னாடி ஸ்தாபிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பெரும்பாலும் அந்த தெய்வங்களை அங்கேருந்து அகற்ற மாட்டாங்க, விக்கிரகங்களை எடுக்க மாட்டாங்க. அங்கே மூலவரை வந்து அசைக்காத மேலே துணியை கடியை போட்டு முடிச்சு வேலை செய்வாங்க. ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி உண்டு. அதுதான் புனராவர்த்தன்றது. அதுதான் இதுல இது பாலாலயம்னு வாங்க, அதை புனராவர்த்தத்தை பாலாலயம்னு சொல்லுவாங்க. அது இல்லாத அந்தரிதம்னு ஒண்ணு இருக்கு கோவில்ல. அது என்னன்னா, கோவிலுக்கு உள்ளேயே அதாவது அசம்பாவிதம் நடந்துருது. கோவிலுக்குள்ளேயே எத்தனையோ இடங்கள்ல கோவில்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாமி சிலையை திருடுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்திலேயே பட்ட கர்ப்பகிரகத்திலே அவங்களுக்கு சாமி கிடையாது, தெய்வம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்ப்பகிரகத்திலேயே பட்டா சரியா வெட்டி கிட்டி போட்டு உள்ள எடுத்துட்டு போடுவாங்க. கோயிலுக்குள்ளேயே கொலை. அதே மாதிரி தானாவே சாகிறதும், தானாவே உயிர் நீத்துறதும், உயிர் போறதும் கோயிலுக்குள்ளேயே. கோவில் அந்த ஏரியாவுக்குள்ள இருந்ததுன்னா, அதனாலதான் கோவில்ல உடம்பு சரியில்லைன்னா முதல்ல எடுத்துட்டு வந்து வெளியில வச்சிருவாங்க கோபுரத்தை விட்டு. ஏன்னா இல்லாட்டா அது பெரிய வேலை. கோவில எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கான மந்திரங்கள்லாம் பண்ணி மறுபடியும் கும்பாபிஷேகமா பண்ணணும். இந்த பிணத்தீட்டெல்லாம் இருந்ததுன்னா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியே ஆகணும். கோயில் ஏரியாவுக்குள்ள எங்க எப்படி செத்து இருந்தாலும். அது கர்ப்பகிரகத்தில் செத்துருந்தா இன்னும் அது இன்னும் கர்ப்பகிரகத்தில் உயிர் போயிருந்ததுன்னா அதுக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஆக அவ்வளவு கஷ்டம் அது. அதை வந்து அந்தரிதம்னுவாங்க. ரொம்ப இது பண்ணணும். அதே மாதிரி கும்பாபிஷேகத்தில் நடக்கிற பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த கும்பாபிஷேகத்தை வைக்கிறதுக்கு அனுஜைன்னு பேர் ஒன்று. அனுஜைன்றது என்னன்னா, அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆளை நியமிக்கிறது. தகுதி உள்ள ஆள்ன்றது என்னன்னா, ஒன்று பணங்காசில் ஆசைப்படாதவங்களா இருக்கணும், இன்னொன்று அந்த அதுக்கான மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சிவாச்சாரியான்றோம் இல்லையா, அது மாதிரி தான். அது மாதிரி யாராவது ஒருத்தரும் வந்து அந்த ஆச்சாரியன் இருக்கணும். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். கும்பாபிஷேக விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்கள தான் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க சொல்லி அனுப்பணும். இன்னொன்று என்னன்னா, சங்கல்பம்னு உண்டு. அதில் சங்கல்பன்றது என்னன்னா,
யாரும் பண்ணலாம். சிவாச்சாரியார் வந்து கோயிலில் நான் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறேன்றதுக்கு சங்கல்பம் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு தர்மகத்தா அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லாமல் சங்கல்பம் பண்ணிப்பாங்க. அவங்க இல்லாமல் அதில் வந்து அந்த கோயிலில் வந்து சங்கல்பம் பண்ணிப்பாங்க. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இது நல்லா நடக்கணும் அப்படின்றது நான் யாருன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது தான் சங்கல்பன்றது. அந்த நான் யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த கோயிலில் நான் வேலை செய்ய போகிறேன், நான் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு வரேன். அது சொல்கிறோம் இல்லையா, எங்கள் அப்பாவுடைய திருமலையாருடைய மகனாகிய மணிவண்ணனாகிய நான் இந்த கோயிலில் வேலைக்கு போகிறேன், வேலையை என்னால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலையை தப்பு இல்லாத செஞ்சு விட்டு வருவேன் என்று உறுதி கூறுகிறேன் அப்படின்னு நம்ம இப்போ இதுலேயே கேட்குறாங்க இல்லையா. டிபார்ட்மெண்ட்லேயே சேரும்போது பாருங்கள், ஒரு டிக்ளரேஷன் ஒன்று வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா உங்ககிட்ட? அதே மாதிரி தான் நீங்கள் அது மாதிரி கொடுத்துட்டு போகணும். உள்ள கோயிலில் வேலை செய்யறதுக்கு போகணும். அது இல்லாத அது சங்கல்பம் பண்ணிட்டு போகணும். உள்ளே போகிற ஒருத்தரும் கோவில் வேலையை செய்ய போகிற ஒருத்தரும் சங்கல்பம் பண்ணிட்டு போகணும். சாதாரண மண் அல்றவன்லேருந்து கல் அல்றவன்லேருந்து, ஆனால் அதெல்லாம் இவங்க நடைமுறையில் பண்ணுறது இல்லை. ஆனால் அதை பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் பாத்திர பூஜைன்னு ஒன்று இருக்குது. இது பாத்திர பூஜை என்னென்னா, பூஜைக்காக பாத்திரங்கள் எடுத்துக்கணும் இல்லையா, பூஜை பாத்திரம்னு இருக்கும். அதான் பூஜைக்காக பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. அந்த தேவதைகளை வேண்டி இந்த கோயிலுக்கு இப்போ நாங்கள் இதை முன்ன எடுத்து இந்த பாத்திரத்தை எடுத்து போய் பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த கோயிலுக்கு, இந்த சிவன் கோயிலுக்கு, இந்த பெருமாள் கோயிலுக்கு இந்த பாத்திரங்களை பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் இப்போ இந்த காரியங்களுக்காக உள்ள பெருமாள் கிட்ட சன்னதியில், சிவன் சன்னதியில் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்தந்த தேவதைகள்கிட்ட கேட்டுக்கிறது. அது பண்ணுவாங்க பாத்திர பூஜை. அடுத்தது கணபதி பூஜை, இல்லாட்டா சுதர்சன பூஜை. கணபதி பூஜைன்னா இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும். ஆரம்பிக்கும் போது கோயில் ஆரம்பிக்கும் போது கணபதி பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. கோயில் வேலை செய்யும் போது சைவ கோயிலில் இருந்ததுன்னா கணபதி பூஜை பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க. வைஷ்ணவ கோயிலாக இருந்தால் சுதர்சன ஹோமம்னுவாங்க. சுதர்சன ஹோமம், கணபதி ஹோமம்னு இல்லையா, ஹோமன்றது தான் பூஜை. சுதர்சன ஹோமம்னு ஒன்று பண்ணுவாங்க. முதல்ல சுதர்சன ஹோமம் பண்ணிட்டு தான் அந்த கோயில் வேலையை ஆரம்பிப்பாங்க. அங்கே செய்யறதுக்கு அந்த சக்கரத்தாழ் வர வேண்டுவாங்க, நல்லபடியாக அந்த வேலையை நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது சைவ கோயில்களில் பார்த்தீங்கன்னா கணபதியை பிள்ளையார வேண்டுவாங்க. அது மாதிரி வைஷ்ணவ மார்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த சுதர்சன சக்கரத்தையும் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வருண பூஜைன்னு ஒன்று இருக்குது. கோவில் வேலையெல்லாம் முடிஞ்சிருது இல்லையா, முடிஞ்ச அப்புறம் கோயிலை சுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்ச அப்புறம் கோயில் முழுசா தெய்வ சிலைகள்லேருந்து கோபுரம் உச்சி வரைக்கும், ராஜகோபுரம், அந்த கும்பம் வச்சிருக்கிறது எல்லாமே, கும்பம் துவஜஸ்தம்பம் எல்லாத்தையுமே அலம்புறது, சுத்தம் பண்ணுறதுன்னு பேர். அது தண்ணியை கொட்டி சுத்தம் பண்ணுறது. அதுக்கு சப்த நதிகளையும் வர வைப்பாங்களாம். அது வருண பூஜைன்னு ஒன்று இருக்கு. அந்த வருண பூஜை பண்ணி 7 நதிகளையும் வர வைப்பாங்க. சப்த நதிகளையும் வர வச்சு அவங்க தான் இதை வந்து அவங்க கிட்ட ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறம் தான் தண்ணியை கொட்டி அங்கே இது போடுவாங்க. இவங்க அந்த கிளீன் பண்ணுற தண்ணியில் சப்த நதிகளையும் வர வைப்பாங்க. சப்த நதிகளும் வந்து அவங்க வந்து அதில் சேர்ந்து ஆவாகிறாங்க. ஆனால் அப்புறம் தான் அதை எடுத்து எல்லாத்தையும் கோவிலை சுத்தமாக கிளீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் அதே மாதிரி கோயில் வேலை ஆரம்பிக்கும் போதும் பஞ்சகவ்யம்னு ஒன்று இருக்கு. பஞ்சகவ்யம்ன்றது என்னன்னா, ஜீவ சுத்தி, நம்ம உடம்பு சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி ஆத்ம சுத்தி, உள்ளுக்குள்ள நம்மளோட ஆத்மாவை சுத்தம் பண்றதுக்கு அது சாஸ்திரத்துல ஒரு இது இருக்கு. அது என்னன்னா, பசுல இருந்து கிடைக்கிற பால், தயிர், நெய், அதே மாதிரி பசுவின் சிறுநீர், பசுவின் சாணம், இந்த 5 பொருளையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதான் பஞ்சன்றது 5, கவ்யம்ன்றது கலக்கிறது. 5 பசுவோட இதை கலந்து அதை வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க உங்க ஆன்மத்தை உங்க ஆத்மாவை சுத்தி பண்றீங்க. இல்லாட்டா உங்க ஆத்மா எதுலையும் சுத்தி ஆகாது. ஆத்மாவை சுத்தி பண்ணிக்கணும். முதல்ல கோயில் உள்ள வேலை செய்ய போகும்போது ஆத்மாவை சுத்திப்படுத்திக்கணும் இல்லையா. துராத்மாவா இருந்ததுன்னா உள்ள போக முடியாது. அதனால ஆத்மாவை சுத்தி பண்றதுக்கு இந்த பஞ்சகவ்யம் முதல்ல கோயில் வேலை ஆரம்பிக்கிறப்பையும் கொடுப்பாங்க. கோயில் வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு இது ஆனப்புறம் கும்பாபிஷேகம் ஆனப்புறம் வெளியில வரும்போதும் இந்த பஞ்சகவ்யம் சாப்பிட்டு தான் வரணும். இது கோயில் வேலைகளில் ஈடுபடுற எல்லாருக்கும் உண்டு. கோவிலை கிளீன் பண்றவங்க, பெருக்கிறவங்க, துடைக்கிறவங்க எல்லாருக்கும் இது உண்டு. இதை சாப்பிடணும், இந்த பஞ்சகவ்யம் சாப்பிடணும். இந்த பஞ்சகவ்யன்றது எப்படின்னா, பசுமாட்டுல இருந்து எடுக்குது. பசுமாடு கூட என்னன்னா பால் கறவை மாடா இருக்கணும், பால் கறக்கிற மாடா இருக்கணும், கண்ணுக்குட்டி உயிரோட இருக்கணும். கண்ணுக்குட்டி இல்லாத மாட்டு பாலில் மாட்டுக்கிட்ட இருந்து வர பால், பசு, வெண்ணெய், நெய்யில் எல்லாம் பண்ணக்கூடாது. கண்ணுக்குட்டி இருக்கிற மாட்டு. அதனால்தான் மாடு
கோயில்களில் வந்து நந்தவனம் வச்சு வளர்க்கறதுக்கு காரணம் அதான். ஏன்னா அங்கே அடிக்கடி பஞ்சகவியம் தயாரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இவங்க வந்து வெளியில இருந்துன்னா எந்த மாடு என்ன பால் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே தெரியும். பஞ்சகவியம் தயாரிக்கணும்னா கண்ணு போட்டு கண்ணு உயிரோட இருக்கிற மாடா பார்த்து அந்த பாலை எடுத்து தனியாக எடுத்துருவாங்க. எடுத்து அந்த பாலை வந்து அதை தான் அந்த பாலில் தான் எடுத்து அந்த பாலில் இருந்து தயிர் எடுப்பாங்க. அந்த பாலை சிலிப்பி நெய் எடுப்பாங்க, வெண்ணெய் எடுப்பாங்க, அந்த நெய்யை உருக்கி எடுப்பாங்க. அந்த மாட்டோட சிறுநீர் அந்த மாட்டோட சாணத்தை எடுத்து அதை அங்கேயும் கலந்து பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்றதுல இவ்வளவு வேலை இருக்கு. இன்னும் மதில் சவர் இடிக்கிறது, அந்த கிணறு இடிஞ்சு விழுறது, மடப்பள்ளி ரிப்பேர் ஆகி அதை சரி பண்றது, இதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்கு. அதான் 20 மேல இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசி ஆகாது. அதை 100 நாள் பதிவுல தான் சொல்லணும். அதெல்லாம் மடப்பள்ளி இடிஞ்சு விழுந்ததுன்னா அதுக்கு துவஜஸ்தம்பம், அந்த கொடிமரம் ஏதாவது ஆச்சுன்னா, கொடிமரம் தான் துவஜஸ்தம்பம், அதுல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை இறக்கி பண்றதுக்கு, பலிபீடம் ஏதாவது ஆச்சுன்னா ரிப்பேர் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு. நந்தவனத்துல ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா கூட ஒண்ணு இருக்கு. நந்தவனத்துல ஏதாவது பண்ணணும்னா கூட இருக்கு. கோமடத்துல மாட்டுல கோவில் எல்லாம் கோமடம்னு இருக்கும், பசுகளை பராமரிக்கிற மடம். அதுல ஏதாவது பண்ணணும்னாலும் அதுக்கு தனியா இருக்கு. அந்த ரிப்பேர்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மாட்டை கொண்டு போய் கட்டக்கூடாது. அதுக்கு இன்னும் ஒரு பூஜை இருக்கு. அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் போய் கட்டணும். ஆக இது மாதிரி இந்த கும்பாபிஷேகம்ன்றது கோவிலை பொறுத்த வரைக்கும் இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு நாள் இருக்கிறது இல்லை. இவங்க பார்த்து இப்ப காலத்துல தான் கொடுத்துருக்காங்க நாள்லாம் பார்த்து வைக்கிறதுன்றதுலாம். அந்த காலத்துல கும்பாபிஷேகத்துக்கு நாளே கிடையாது. தீட்டு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அந்த தெருவுல யாரும் இறந்துருக்க கூடாது. அதே மாதிரி தீட்டு இருக்கிறவங்க, தீட்டுக்கு யார் யாருக்கு எத்தனை நாள் இருக்குன்றது ஒன்று இருக்கு இல்லையா தனியா. எத்தனை நாள் யார் யாருக்கு எத்தனை நாள் தீட்டு இருக்குன்றது. இப்ப அப்பா அம்மான்னா 10 நாள் அது மாதிரி இருக்கு இல்லையா. பொண்ணுன்னா 3 நாள், அது மாதிரி தீட்டுக்கு கணக்கெல்லாம் இருக்கு. அந்த தீட்டு, இந்த தீட்டு இருக்கிறவங்க யாரும் வந்து உள்ள வந்துடக்கூடாது, கோயில் வந்து வேலை செய்யக்கூடாது. பெண்கள் வந்து வேலை செஞ்சாங்கன்னா மாத விளக்கு காலத்துல கோயிலுக்குள்ள வந்து வேலை செய்யக்கூடாது. இது மாதிரிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் தனித்தனியா அது எத்தனையோ இருக்கு, விதவிதமா இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய ஆகும். இப்ப கும்பாபிஷேகத்தை பத்தி நம்ம இது வரைக்கும் இது தெரிஞ்சுருக்கோம். நாளை சந்திப்போம். இது வரைக்கும் நேற்று வரைக்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை 10 சொல்லியிருக்கேன். இதுல ஒரு சாதாரண மற்ற விஷயங்கள் ஒரு 5 சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 5